ஆபிரகாம் இப்படி ஒரு முதலமைச்சரா என ஆச்சரியப்பட வைக்கும் வகையிலே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் தற்போது இவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல, இவர் ஒரு முதலமைச்சர். தற்போது இந்த நடந்து செல்பவர் ஒரு முதலமைச்சர். இவர் சாதாரணமாக இந்த இடத்தில் இப்படிதான் நடந்து செல்கிறார். இவர் பெயர் கான்ராட் கே சங்மா என்பதுதான் இவர் பெயர். இவர் மேகாலயா மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார். இவர் எங்கு சென்றாலும் இது போன்று தனி ஆளாக தான் செல்கிறார், மக்களோடு மக்களாக. என்றால் நாம் முதலமைச்சர் என்றாலே பல கான்வாய்கள், துப்பாக்கி ஏந்திய போலீசார், கருப்பு பூனை படை என்று ஏகப்பட்ட பாதுகாப்புகள், வழியெங்கும் போலீஸ்காரர்கள் இரு பக்கமும் நின்று கொண்டிருப்பார்கள். இது போன்ற காட்சிகள் தான் நமக்கு பரிச்சயமானவை. எப்போது பார்த்தாலும் இது போன்ற காட்சிகள் தான். தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல, பல மாநிலங்களின் முதலமைச்சர் என்றாலே இப்படிப்பட்ட காட்சிகளை பட்டு பழக்கப்பட்ட நாம் இது போன்ற ஒரு முதலமைச்சரை பார்க்கும்போது சற்று ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் மிக மிக வியப்பாகவும் இருக்கிறது. தனியாளாகத்தான் அந்த மார்க்கெட்டில் நடந்து செல்லும் போதுதான் தனியாளாக தான் நடந்து செல்கிறார். அதுவும் ஷில்லாங் நகருடைய மார்க்கெட்டில். மீண்டும் அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த காட்சியிலே பார்க்கும்போது மேகாலயத்துடன் தலைநகர் ஷில்லாங் மிகவும் பரபரப்பான ஒரு இடம். அந்த இடத்திலே அவர் தனி ஆளாக நடந்து செல்கிறார். அந்த மேகாலயத்தின் ஷில்லாங் காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இந்த காட்சியில் ஷில்லாங்குடைய மார்க்கெட் வீதி தனி ஆளாக நடந்து, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, தனி ஒரு போலீஸ்கார் கூட இல்லை, தனியாக நடந்து செல்கிறார். அவர் மட்டும் நடந்து செல்கிறார். பொதுமக்களை பார்க்கிறார். சிலர் அவரை அடையாளம் கண்டு கை கொடுக்கிறார், மீண்டும் நடந்து செல்கிறார். இதுதான் அவருடைய பலமுறை இப்படிதான் செல்கிறார். ஆனால் முதலமைச்சர், பிரதமரோ அல்லது ஆளுநரோ வேறு யாரும் மிக முக்கியமான அதிகாரிகள் வரும்போது மட்டும்தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. என்றால் மற்றவர்களுக்காக அந்த பாதுகாப்பை ஏற்றுக்கொள்கிறார். மற்றபடி மக்கள் முதல்வராக, உண்மையிலேயே இந்தியாவிலே மக்கள் முதல்வராக யார் இருக்கிறார் என்றால் இவரை தான் சொல்ல வேண்டும். இந்த கான்ராட் கே சங்மா அவர்தான் அந்த மேகாலய மாநில முதலமைச்சர். அவர்தான் மக்கள் முதலமைச்சராக இருக்கிறார். என்றால் எந்த பாதுகாப்பு மக்களோடு மக்களாக இருக்கிறார் என்பதை பார்க்கும் போதே தெரிகிறது. இவர் இந்தியாவின் ரோல் மாடல் முதலமைச்சராகவே தற்போது பார்க்கப்படுகிறார். இவர் இந்த காட்சிகள் சமீபத்திலே இந்தியா டுடே தொலைக்காட்சி நிறுவனம் சார்பிலே இந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது சமூக வலைதளங்களிலே பரபரப்பாக பேசப்படுகிறது. பெரும் விவாத பொருளாக மாறுகிறது. இப்படித்தானே முதலமைச்சர் இருக்க வேண்டும், அவர்தானே மக்கள் முதலமைச்சர், பாதுகாப்புடன் மக்களை அணுகாமல் செல்பவர் எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும் என்ற வகையில் பல கேள்வி எழுப்பின. சில இடங்களே, சில மாநிலங்களே பாதுகாப்பு தேவை. ஏனென்றால் தாக்குதல் நடத்தப்படலாம், நாசகார பயங்கரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சம் எல்லாம் இருக்கலாம், அவர்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். இது போன்று இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம். ஆனால் ஏகப்பட்ட பாதுகாப்புக்காகவே ஒரு பெரிய துறையே இயங்குகிறதோ என்று கேள்வி கேட்கும் அளவுக்கு இருக்கின்ற காட்சிகள் ஒரு பக்கம் இருக்கும் நிலையில் தற்போது இந்தியாவின் ரோல் மாடல் அமைச்சராக இந்த மேகாலய மாநிலத்தின் முதலமைச்சர் கான்ராட் கே சங்மா மாறி இருப்பது தற்போது சமூக வலைதளங்களில் நம்பர் 1 வைரலாக பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.